ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு த ஃபார்மா டைகர் சேனல். டுடே வந்து நம்ம ஃபார்மசிஸ்ட் டெஸ்ட் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ 100 MCQs வந்து இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எல்லாத்துக்குமே படிக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபார்மா டைகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்: which of the following side effect of மெத்தில்டோபா? மெத்தில்டோபாவோட சைடு எஃபெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. செடேஷன் அண்ட் லெத்தார்ஜி, டையூரிசிஸ், வெயிட் லாஸ், ஹேர் லாஸ். ஸோ எது இருக்கலாம்? செடேஷன் அண்ட் லெத்தார்ஜி, அதான் கரெக்ட் ஆன்சர். எப்படின்னா மெத்தில்டோபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஹைப்பர்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அது கொடுக்கும்போது சைடு எஃபெக்டை வந்து செடேஷன் லெத்தார்ஜி வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். டையூரிசிஸ், வெயிட் லாஸ், ஹேர் லாஸ் வராது நமக்கு. நெக்ஸ்ட்: which of the following drug is not used to treatment of acute migraine attack? அக்யூட் மைக்ரைன் அட்டாக் வந்து எது யூஸ் பண்ண மாட்டாங்க, எந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க? அக்யூட் மைக்ரைன் அட்டாக்கு எந்த ட்ரக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அக்யூட் மைக்ரைன் அட்டாக்கு எந்த ட்ரக் யூஸ் பண்ண மாட்டாங்க? ப்ரொப்பரலால் இருக்குது, சுமட்ரிப்டன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸோ கஃபின் இருக்குது, எர்காட்டமின் இருக்குது. ஸோ இது மாதிரி ட்ரக் வந்து இருக்கா? ஸோ இதில் வந்து ப்ரொப்பரலால் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரொப்பரலால் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு: a drug that's decreasing the activity of another drug. ஒரு ட்ரக்கோட ஆக்டிவிட்டி வந்து இன்னொரு ட்ரக்கு வந்து என்ன பண்ணுது? கம்மி பண்ணுது. ஸோ அது வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து நம்ம பார்க்கணும்னா ஆண்டகோனிசம் வந்து ஒரு ட்ரக்கோட ஆக்ஷன்ஸ் இன்னொரு ட்ரக்கு கம்மி பண்ணும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஆண்டகோனிசம் தான் ஆன்சர். பட் அகோனிஸ்ட் மீன்ஸ் சேம் ஆக்ஷன்ஸ். நம்மளுக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அட்வர்ஸ் ரியாக்ஷனாக நமக்கு தேவையான எஃபெக்ட் இல்லாமல் அட்வான்டான ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறது அட்வர்ஸ் எஃபெக்ட்டு. சினர்ஜிசம்க்கு இது ஒரு ட்ரக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு ட்ரக்கோட பைண்ட் ஆகிட்டு இன்னொரு ட்ரக்கோட பைண்ட் ஆகிட்டு இதோட ஆக்டிவிட்டியை டபுள் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் வந்து ஜினர்ஜிசம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆண்டகோனிசம் தான். வந்து ஒரு ட்ரக்கோட ஆக்டிவிட்டியை வந்து இன்னொரு ட்ரக்கு கம்மி பண்ணுறது நம்மளுக்கு ஆண்டகோனிசம். நெக்ஸ்ட்டு: மிஃபிப்ரோஸ்டோன் இஸ் டெர்மினேட் த ப்ரெக்னன்சி அப் டு த கேஸ்டேஷன் இஸ். அதாவது ஜெஸ்டேஷன் ஏஜில் வந்து எந்த டைமில் ப்ரெக்னன்சி டெர்மினேட் பண்ணுது இந்த மிஃபிப்ரோஸ்டோன் கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த 7 வீக்ஸில் வந்து நம்மளுக்கு டெர்மினேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்: த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் வேக்சின் பிசிசி இஸ். ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் வேக்சின் பிசிசி வந்து எதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இன்ட்ராடெர்மல் ரூட்டில் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின்: விச் ஆஃப் த ஃபாலோவிங் நாட் அமங் த அர்பன் ட்ரக்? இதில் கீழே இருக்கிறதுல எது வந்து அர்பன் ட்ரக் கிடையாதுன்னா, ஃபெமிபிரிசோல் வரும், சோடியம் நைட்ரேட்டு, லிப்போசோமல், ஆம்படோரசன் பி எல்லாமே வரும். இதில் கீட்டோகோனசோல் வந்து வராது. இதில் அர்பன் ட்ரக்ஸில் வந்து நம்மளுக்கு கீட்டோகோனசோல் மட்டும் வராது. இதில் அர்பன் ட்ரக்ஸில் கீட்டோகோனசோல் மட்டும் அர்பன் ட்ரக்ஸில் வராது. ஓகே, நெக்ஸ்ட்: which of the following cytotoxic drug used in the chemotherapy is a anti-metabolic? அதாவது இந்த சைட்டோடாக்சிக் ட்ரக் இருக்குல்ல, அதாவது ஆன்டி கேன்சர் ட்ரக்கும்பாங்க. அது வந்து அதில் உள்ள இந்த ஆன்டி மெட்டபாலிக் டெரிவேட்டிவ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் மெத்தடோரெக்சின் தான். இது கரெக்டான ஆன்சர். ஸோ வெரிசெல்லா வேக்சின்ஸ் இஸ் கிவிங் டு ப்ரிவென்ஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங். அது வெரிசெல்லா வேக்சின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சிக்கன் பாக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்: விச் ஆஃப் த ஃபாலோவிங், 9th கொஸ்டின்: விச் ஆஃப் த ஃபாலோவிங் நாட் யூஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிக் இன்சிபிட்டர்ஸ்? டயபெட்டிக் இன்சிபிட்டர்ஸுக்கு எந்த ட்ரக் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, கீட்டோகோனசோல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரேபிட் ஆக்டிங் ஆன்டிகோயாகுலன்ட். ரேபிட்டான ஆக்டிங் பண்ணுற அந்த ஆன்டிகோயாகுலன்ட் இது வந்து வேர்ஃபரின் வந்து நம்ம ஓரலாக எடுத்துப்போம். ஸோ அதனால் வேர்ஃபரின் வராது. ஸோ பீனோதையோனினும் வராது, ப்ரொப்பலானும் வராது. ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து ஹெப்பாரின் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு: அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கோலினோமிமெட்டிக் அல்கலாய்ட்ஸ். கோலினோமிமெட்டிக் அல்கலாய்ட்ஸ் வந்து எதுனா, ஆக்சுவலி இது வந்து பைலோகார்பின் வரும். கோலினோமிமெட்டிக் அப்படின்னா பேராசிம்பத்தோமிமெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர். இது ஆல்கலாய்ட் டெரிவேட்டிவ்ல வந்து பைலோகார்பின் வரும். பைலோகார்பின், மஸ்காரின் அதெல்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரக் யூஸ்ட் இன் 12th கொஸ்டின்: ட்ரக் யூஸ்ட் இன் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்க்கு வந்து எந்த ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சல்ஃபா ஜெலாசின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்: விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிஎன்எஸ் டிப்ரெஷன் ஆஃப் பார்பிஜரேட்ஸ் இஸ் லாங் ஆக்டிங்? பார்பிஜரேட் டெரிவேட்டிவ்ல நம்மளுக்கு லாங் ஆக்டிங், ஷார்ட் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங் இருக்குது. லாங் ஆக்டிங், ஷார்ட் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங் இருக்குது. இதில் லாங் ஆக்டிங் ட்ரக் எதுனா, ஸோ பென்டோடல் சோடியம் வராது, ஹைக்ளோபார்பிட்டல் வராது, தயோமைடேட் சோடியமும் வராது. ஸோ பார்பிட்டோல் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ பார்பிட்டோல் தான் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்: விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் லிப்பிட் டெரிவேட்டிவ் அட்வர்ஸ்? கீழே இருக்கிறதுல அமைன் டெரிவேட்டிவ் இருக்குது, லிப்பிட் டெரிவேட்டிவ் இருக்குது. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது லிப்பிட் டெரிவேட்டிவ் இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஸோ
ஸோ லிபிட் டெரிவேட்டிவ் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹிஸ்டமைன் வந்து லிபிட் டெரிவேட்டிவ் கிடையாது, இது வந்து அமைட் டெரிவேட்டிவ். ஸோ மிச்சர்லாம் வந்து இந்த ப்ரோஸ்டாக்லாண்டினாக இருக்கலாம், லியூகோட்ரைன்ஸாக இருக்கலாம், ஸோ பிளேட்லெட் ஆக்டிவேட் ஃபேக்டராக இருக்கலாம், எல்லாமே வந்து அமைட் டெரிவேட்டிவில் வரும். 15வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கோலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட். கீழே இருக்கிறதுல எது வந்து கோலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட் எது அப்படின்னா அட்ரோபின் தான் கோலினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரக் இஸ் த அல்கலேட்டிங் ஏஜென்ட். கீழே இருக்கிறதுல அல்கலேட்டிங் ஏஜென்ட் எதுனா சைக்ளோபாஸ்பமைன், அதாவது ஆன்டி கேன்சர் ட்ரக்ல அல்கலேட்டிங் ஏஜென்ட்னு ஒரு டெரிவேட்டிவ் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே சைக்ளோபாஸ்பமைன் வந்து வரும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேர்ட் ஆஃப் ஃபார்மகோவிஜிலன்ஸ். ஃபார்மகோவிஜிலன்ஸோட மீனிங் என்னென்னா நம்மளுக்கு ட்ரக் சேஃப்டி அப்படிங்கிறதா மீனிங்கு. ஃபார்மகோவிஜிலன்ஸோட சேஃப்டி ட்ரக் சேஃப்டி அப்படிங்கிறதா மீனிங்கு. ஸ்கைனோபயோட்டிக், தி ஸ்கைனோபயோட்டிக் தட் டஸ் நாட் காசிங் நெஃப்ரோடாக்சிசிட்டி. அதாவது எந்த ஸ்கைனோபயோட்டிக்கில் இருக்குதுன்னா இது வந்து நெஃப்ரோடாக்சிசிட்டியை காஸ் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. எது டு நாட் காசிங் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எதுனா இதில் வந்து என்ன வரும், சிஸ்பிளாட்டின், ஜென்டாமைசின், ஸ்டெப்டோசோசின், இல்லை இதுக்கு வந்து ஐசோனியாசைடு தான் வரும். டியூபர்குலோசிஸ் ட்ரக் இதில் தான் வந்து நெஃப்ரோடாக்சிசிட்டியை காஸ் பண்ணாது. வாட் இஸ் த தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ். ஆக்சுவலி தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ்னால் நம்ம என்ன படிச்சிருக்கோம், தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு LD50 அண்ட் ED50 இப்படி தான் நம்ம படிச்சு வச்சுருக்கோம். LD50 அண்ட் ED50 படிச்சு வச்சுருக்கோம். சீக்வல் டு நம்மளுக்கு என்ன வரும், தெரப்பியூட்டிக் ஆக்ஷன்ஸ் வரும். ஸோ சீக்வல் டு சேஃப்டி அப்படிங்கிறாங்க. அப்போ சேஃப்டிங்கிறது எங்கே இருக்குது, நம்மளுக்கு இதாக இருக்குது சேஃப்டிங்கிறது. ஸோ ஆன்சர் என்னது, மெஷர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் ட்ரக் தான் இந்த தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 20th கொஸ்டின், வித் ட்ரக் விச் இன்க்ரீஸிங் த லங் செக்ரீஷன். லங் செக்ரீஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எந்த ட்ரக்னு கேட்குறாங்க. லினக்டஸ், லாக்ஸேட்டிவ்ஸ், சிரப்ஸ், எக்ஸ்பர்டோன் இருக்குது. ஆக்சுவலி இது எக்ஸ்பர்டோன் தான் கரெக்டான ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ட்ரக் இஸ் காமன்லி யூஸ் டு ட்ரீட்டிங் பிராஞ்சியல் ஆஸ்மா. பிராஞ்சியல் ஆஸ்மாவுக்கு என்ன காமனாக யூஸ் பண்ணுறது எதுனா சால்புட்டமல் தான் பிராஞ்சியல் ஆஸ்மாவுக்கு காமனாக யூஸ் பண்ணுவாங்க. 22 வந்து பார்த்தீங்கன்னா தி ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செக்ரீஷன் ஆஃப் மில்க் இன் மதர். மதருக்கு வந்து மதரில் வந்து மில்க்கை வந்து அவங்களுக்கு செக்ரீட் பண்ணுறது வந்து ACTH கிடையாது, ப்ரோலாக்டின் தான் வரதுக்கு ஆன்சர். ப்ரோலாக்டின் என்ன பண்ணும், செக்ரீஷன் பண்ணும் மில்க்கை மதருக்கு. அதே ஆக்சிடோசின் என்ன பண்ணணும்னா எஜெக்ட் பண்ணும். ஓகேவா, மில்க்கு எஜெக்ட் பண்ணும். எஜெக்ஷன் வந்துச்சுன்னா அது ஆக்சிடோசின், செக்ரீஷன் வந்துச்சுன்னா அது வந்து ப்ரோலாக்டின். நெக்ஸ்ட்டு HIV இன்ஃபெக்ஷன் கிளினிக்கலி கண்ட்ரோல். HIV இன்ஃபெக்ஷனை கிளினிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் C தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர், ஜிண்டோவிடின் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த த்ரோம்போலைட்டிக் ஏஜென்ட்ஸ் யூஸ் டு. த்ரோம்போலைட்டிகேஷனா அந்த அனெக்டிக் பிளேஸு, தெனெக்டிவ் பிளேஸு இதெல்லாம் வரும். ஸோ அனெக்டிவ் பிளேஸ் தான் இது கரெக்டான ஆன்சர். மேக்ரோலைட் ஆன்டிபயோட்டிக்கோட ஆக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது ப்ரோட்டீன் பம்பு இன்ஹிபிட்டர்ஸ், சரி ப்ரோட்டீன் சிந்தேசிஸ் இன்ஹிபிட் பண்ணுமா. ஸோ டெர்மினேட்டிங் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பெர்மனென்ட்லி டெர்மினேட் பண்ணுது. அதான் வந்து மேக்ரோலைட் ஆன்டிபயோட்டிக்கோட ஆக்ஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மோடியல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் குளோரோகுயின் இஸ் டியூ டு. பிளாஸ்மோடியல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் குளோரோகுயின்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஆக்சுவலி 26க்கு வந்து டிக்ரீஸ் த கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட். Plasmodial resistance of chloroquine is due to plasmodial resistance of chloroquine T2. Plasmodial resistance of chloroquine வந்து என்ன பண்ணுன்னா decrease the carrier mediated transport. ஓகேவா, பிளாஸ்மோடியல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் குளோரோகுயின் இஸ் டியூ டு டிக்ரீஸ் த கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட் வந்து கம்மி பண்ணுது அப்படிங்கிறாங்க. கேரியர் மீடியேட்டட்னா 1லேருந்து 1. இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இங்கே ஒரு இடம் இருக்குது, என்ன பண்ண போகுது, இங்கே வந்து கேரி பண்ணிவிட்டு அந்த ஆக்ஷன் இங்கே கொண்டு போகும்போது, ஸோ இதை வந்து என்ன பண்ணுது, கம்மி பண்ணுதுங்கிறாங்க. இந்த கேரியர் ஆக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணுது. எதுனா இந்த பிளாஸ்மோடியல் ரெசிஸ்டன்ஸ் ஆகுறதுனால, குளோரோகுயின் வந்து பிளாஸ்மோடியல் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த கேரியர் டிரான்ஸ்போர்ட் வந்து என்னது கம்மியாகுது, ட்ரக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பீனைல் கீட்டனூரியா. இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஃபான் எரர் மெட்டபாலிசம். அதாவது பீனைல் கீட்டனூரியா வந்து இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எக்ஸாம்பிளாக என்ன ஆகுதுன்னா இன்ஃபானுக்கு வந்து மெட்டபாலிசம் ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இரிட்டேட்டட் லேக் ஆஃப், எதனால் இது வருது அப்படின்னா லேக் ஆஃப் என்ஜைம், அவங்களுக்கு வந்து என்ஜைம் வந்து இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்ஹெரிடன்ட் என்ஜைமாக இருக்கும். ஸோ இன்ஹெரிடன்ட் என்ஜைம் இருக்கனால அவங்களுக்கு என்ன இருக்கும், பீனைல் கீட்டனூரியா இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஃபான் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் வந்து எரராக இருக்கும், நடக்காது, மெட்டபாலிசம் வந்து நடக்காது அப்படிங்கிறாங்க. சலைன் பர்கேட்டிவ்ங்கிறது என்னென்னா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன, மெக்னீசியம் சல்ஃபேட் தான் கரெக்டான ஆன்சர். சலைன் பர்கேட்டிவ்க்கு 28க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மெக்னீசியம் சல்ஃபேட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 29th வந்து த மெக்கானிசம் ஆக்ஷன் ஆஃப் பென்சில்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், நல்லா தெரியும், செல் வால் சிந்தசிஸை இன்டர்ஃபரேட் பண்ணுறது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பை இன்டர்ஃபேரிங் த செல் வால் சிந்தசிஸ், இதான் வந்து பென்சிலினோட வேலை. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், செமிசிந்தட்டிக் ட்ரக்னா என்னது, செமிசிந்தட்டிக் ட்ரக்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆம்பிசின் என் இதான் கரெக்டான செமிசிந்தட்டிக். மிச்சம் நேச்சுரல் அதில் ஒரு சிந்தட்டிக் வரும், இதுதான் செமிசிந்தட்டிக். 13th அப்போ என்னது, பி, ஆப்ஷன் பி, ஆம்பிசின் என் தான் வந்து செமிசிந்தட்டிக்.
ஆசிட் ரெசிஸ்டன்ட் அண்ட் பென்சிலினேஸ் ரெசிஸ்டன்ட் பென்சிலின். ஆசிட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் பென்சிலின் ரெசிஸ்டன்ஸ் பென்சிலின் குளோரோபென்சிலின். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 31க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த காமன்லி யூஸ்டு மெடிசன்ஸ் ஃபார் டைபாய்டிஸ். டைபாய்டுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி குரோமைசிட்டின். குரோமைசிட்டின் வந்து டைபாய்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, மெடிசன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க காமனாக. நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் செக்ரேஷன் இஸ் நாட் ஸ்டிமுலேட்டட் டு அசிடைல் கோலின். அசிடைல் கோலின் வந்து எதை மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. எது மட்டும் அசிடைல் கோலின் ஸ்டிமுலேட் பண்ணாதுன்னா எதை பண்ணாது? பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் மட்டும் பண்ணாது. மிச்சம் டியர்ஸ், ஸ்வீட்டு, பைல்ஸ் எல்லாமே பண்ணோம். ஸோ என்ன பண்ணாது? இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸை மட்டும் என்ன பண்ணாது? இது வந்து ஸ்டிமுலேட்டே பண்ணாது. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இஜெட் ட்ராக் இன்ஜெக்ஷன் ஆர் மேட் பை டேஸ் ரூட். இஜெட் ட்ராக் இன்ஜெக்ஷன் வந்து எந்த ரூட்டில் வந்து நம்மளுக்கு நோட் பண்ணுறாங்கன்னா 34க்கு சி ஆப்ஷன் சி இன்ட்ரா மஸ்குலார் ரூட். இன்ட்ரா மஸ்குலாரில் தான் இந்த இஜெட் ட்ராக் இன்ஜெக்ஷனை ஆர் மேட் டு பை ரூட்டு. நெக்ஸ்ட் 35th கொஸ்டின் த அப்சார்ப்ஷன் ஆஃப் த ட்ரக் நாட் ரெக்வயர் வென் கிவிங் த ஃபாலோவிங் ரூட். இந்த அப்சார்ப்ஷன் ட்ரக் அப்சார்ப்ஷனே தேவையில்லைங்கிறாங்க. இந்த ரூட்டில் ட்ரக் அப்சார்ப்ஷனே தேவையில்லை. ஸோ அது என்ன ரூட்டுன்னு கேட்குறாங்க. அப்போது அது என்ன ரூட்டு? ட்ரக் அப்சார்ப்ஷனே நடக்காமல் இருக்கிறது வந்து ஆக்சுவலி இந்த எத்தனை கொஸ்டின்? 35க்கு சி. ஐவியில் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அப்சார்ப்ஷனுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேர்ட் ஆஃப் ஃபார்மகாலஜி டெரிவேட்டிவ். ஃபார்மகாலஜிங்கிறது ஃபார்மகான் ப்ளஸ் லோக்கஸ். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதா ஃபார்மகான் ப்ளஸ் லோக்கஸ். நெக்ஸ்ட் பிசிசி வேக்சின் கிவிங் த ப்ரொடக்ட் ஆஃப் சைல்டு அகேன்ஸ்ட். அது பிசிசி வேக்சின் வந்து எதுக்கு கொடுப்போம்? சைல்டுக்கெல்லாம். டியூபர்குலோசிஸ் தானே 37க்கு. ஆமாம், டியூபர்குலோசிஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் டெட்ராசைக்ளின் ஆர் நாட் கிவின் த மில்க். ஏன் மில்கோட டெட்ராசைக்ளின் எடுக்கக்கூடாது? இன்சுலிபிள் சீலேட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். 38க்கு ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி ஓகே கரெக்ட். நெக்ஸ்ட் லாக்ரிமல் கிளாண்ட் ப்ரொடியூஸ்டு. லாக்ரிமல் கிளாண்ட் எதில் இருக்கும்? இது வந்து இந்த டியரில் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 39க்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, லாக்ரிமல் கிளாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் த டியர். ஏன்னா லாக்ரிமல் கிளாண்ட் வந்து கண்ணில் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து நம்மளுக்கு கண்ணீர் தண்ணியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். விச் ட்ரக் இஸ் செலக்டிவ் பீட்டா 1 அகோனிஸ்ட். எது வந்து செலக்டிவான பீட்டா 1 அகோனிஸ்ட்னு கேட்குறாங்க. செலக்டிவ் பீட்டா 1 அகோனிஸ்ட். நம்மளுக்கு என்ன தெரியும்? பீட்டா 2னா தெரியும். பீட்டா 1னா அகோனிஸ்ட் தான், அண்டகோனிஸ்ட் கிடையாது. அகோனிஸ்ட் என்ன வரும்? எக்ஸ் டோபியூட்டமின் தான் பீட்டா 1 அகோனிஸ்ட். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கிளாஸ் 2 ஆன்டி அரித்மிக் ட்ரக். அப்போ கிளாஸ் என்ன? இதில் வந்து ஆன்டி அரித்மிக்கில் வந்து கிளாஸ் 1. கிளாஸ் 1ல் 1 ஏ பி சி இருக்குது. அப்புறம் கிளாஸ் 2 இருக்குது, கிளாஸ் 3 இருக்குது, கிளாஸ் 4 இருக்குது. ஓகேவா? கிளாஸ் 1 என்னது? இது வந்து சோடியம் சேனல் பிளாக்கர். ரெண்டாவது பீட்டா பிளாக்கர். மூணாவது என்னது? பொட்டாசியம் பிளாக்கர். நாலாவது என்னது? கால்சியம் பிளாக்கர். ஸோ இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கிளாஸ் 2. அப்போ பீட்டா பிளாக்கர் தான். அப்போ பீட்டா பிளாக்கரில் எந்த ட்ரக் கண்டுபிடிங்க? பீட்டா பிளாக்கரில் எந்த ட்ரக் கண்டுபிடிச்சிங்களா? பீட்டா பிளாக்கரில் என்ன ட்ரக் இருக்குது? ப்ரொப்ரலால் மட்டும் தானே இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். 41க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு நியூரோலெப்டிக்ஸ் ஆர் யூஸ்டு டு ட்ரீட். நியூரோலெப்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுது? 42க்கு பி. சைக்கோசிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுது. 42க்கு பி நியூரோலெப்டிக்கு. விச் ட்ரக் இஸ் எ டைரக்ட்லி ஆக்டிங் வேசோடைலேட்டர். எந்த ட்ரக் வந்து டைரக்டாக வந்து வேசோடைலேட் பண்ணுது? எந்த ட்ரக்? விச் ட்ரக் இஸ் எ டைரக்ட்லி ஆக்டிங் வேசோடைலேட்டர். விச் ட்ரக் இஸ் எ டைரக்ட்லி ஆக்டிங் வேசோடைலேட்டர். நிஃபிடெஃபின் தான் வந்து டைரக்ட் வேசோடைலேட்டர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஓபியாய்டு அனால்ஜெசிக் இஸ் யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் அக்யூட் பேரஞ்சியல் பல்மனரி எடிமா. அதாவது என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, எந்த ஓபியாய்டு அனால்ஜெசிக் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் அக்யூட் பல்மனரி எடிமா. அக்யூட் பல்மனரி எடிமாவுக்கு எந்த ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க? இதை தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அக்யூட் பல்மனரி எடிமாவுக்கு எந்த அனால்ஜெசிக், ஓபியல் அனால்ஜெசிக் யூஸ் பண்ணுறோம்? ஸோ 44க்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்ன இருக்குது? மார்ஃபின் தான் கரெக்டான ஆன்சர். அக்யூட் பல்மனரி எடிமாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஓரல் அயான் தெரப்பி. அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஓரல் அயான் தெரப்பி. ஓரல் அயான் தெரப்பிக்கோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னன்னு கேட்குறாங்க. 45க்கு ஆப்ஷன் டி கரெக்ட். கான்ஸ்டிபேஷன் தான் வந்து ஓரல் அயான் தெரப்பியோட அட்வர்ஸ் எஃபெக்ட். நெக்ஸ்ட் இண்டிகேட் த ட்ரக் தட் காசிங் மெட்டபாலிக் அல்கலைசிஸ். எது காஸ் பண்ணுது? எந்த ட்ரக் மெட்டபாலிக் அல்கலைசிஸ் காஸ் பண்ணுன்னா சோடியம் பைகார்பனேட் தான் மெட்டபாலிக் அல்கலைசிஸ் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டெரிலைசேஷன் பை ஆட்டோக்ளோவிங். ஸோ எது வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணாங்க? எந்த ஆட்டோக்ளேவில் வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணாங்கன்னா ஆப்ஷன் சி மாய்ஸ்ட் ஸ்கின் ஸ்டெரிலைசேஷனில் தான் வந்து என்ன பண்ணாங்க? ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் ஜெலாட்டின். ஜெலாட்டினோட கெமிக்கல் கான்ஸ்டியூன்ஸ் என்னது? ப்ரோட்டீன் தானே. நம்ம ப்ரோட்டீன் தான். நெக்ஸ்ட்டு சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங் அண்டு
ஃபைப்ரிக்ஸ் கேன் பி ஆட்டோக்ளேவ்டு அட் டெம்பரேச்சர் ஆஃப் இது சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்கு என்ன சொல்லுவாங்க சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங் ஃபைப்ரிக்ஸு இதை வந்து ஆட்டோக்ளேவ்டு அட் டெம்பரேச்சர் எந்த சர்ஜிக்கல் டெஸ்டிங் அண்ட் ஃபைப்ரிக்ஸ்லாம் எந்த டெம்பரேச்சரில் ஆட்டோக்ளேவ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. இப்போ 40 எனக்கு என்னது பி தானே பி தான் 121 to 122 50 minutes இதான் வந்து சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்க்கும் ஃபைப்ரிக்ஸுக்கும் பண்ணுறாங்க. ஆல் த பார்ட்டிகல் பாஸ் த்ரூ த சீவ் நம்பர் 44 சீவ் எல்லா பார்ட்டிகல்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா சீவ் நம்பர் 44 பாஸ் பண்ணுறாங்க. ஓகே நாட் மோர் தென் 40% ஆஃப் சீவ் 85 கால்டு. சீவ் 85ங்கிறது என்னது 50க்கு சி மாட்ரேட்லி ஃபைன் பவுடர் ஸோ வந்து 85 வந்துச்சுன்னா மாட்ரேட்லி ஃபைன் பவுடர். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டினை. ஆல் பார்ட்டிகல் பாஸ் எல்லா பார்ட்டிகளுமே 44 பாஸ் ஆகுது 40% மோர் தானே இருக்குது 40%க்கு அதிகமாக இல்லாமல் இருக்குது. ஸோ சீவ் நம்பர் வந்து 85. அப்போ சீவ் நம்பர் 85 என்னன்னு தெரியணும். அப்போ என்னென்ன சீவ் நம்பர் இருக்குது 20 இருக்குது என்னென்ன சீவ் நம்பர் இருக்குது 20 இருக்குது 40 இருக்குது 85 இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குது 120 இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்னு பார்க்கணும் ஃபைனா மாட்ரேட் ஃபைனாக பார்க்கணும். இப்போ இதுக்கு என்ன 85க்கு என்ன ஆன்சரு த மாட்ரேட்லி ஃபைன் பவுடர் எம்எஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எஃப் அப்படின்னா மாட்ரேட்லி ஃபைன் பவுடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம் 51th கொஸ்டின். 1 டீஸ்பூன் ஃபுல் 1 டீஸ்பூன் என்ன சொல்லுவோம் டீஸ்பூன் தான் இது கிடையாது தேக்கரண்டி கிடையாது ஒன்லி டீஸ்பூன் 51 ஆப்ஷன் ஏ 1 டீஸ்பூன்னா 15 ml டீஸ்பூன் என்னது 15 ml. நெக்ஸ்ட்டு இப்போ 1 டீஸ்பூன்னா 15 ml 51க்கு ஏ. ஓகே 1 ட்ராப்னா தான் 0.06 இதெல்லாம் வரும். ஓகேவா குழப்பிக்க கூடாது. லிக்விட் ஓரல் ப்ரிப்ரேஷன் டேக்கிங் அஸ் ஏ சிங்கிள் டோஸ் இஸ் கால்ட். லிக்விட் ஓரல் ப்ரிப்ரேஷனில் சிங்கிள் டோஸாக எடுத்துக்கிறதுக்கு பேர் என்னது சிங்கிள் டோஸாக எடுத்துப்போம் அதுக்கு பேர் என்னது ஆப்ஷன் ஏ ட்ரவுச்செட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவோம் சிங்கிள் டோஸாக எடுத்துப்போம். நெக்ஸ்ட் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஆஸ்பெஸ்டாஸோட கெமிக்கல் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் ஆஸ்பெஸ்டாஸு 53. ஆப்ஷன் பி அலுமினியஸ் லிக்விட் தான் ஆஸ்பெஸ்டாஸோட கெமிக்கல் காம்போசிஷன். நெக்ஸ்ட் போகலாமா. ஓகே 54 வந்து PRN is commonly used for Latin abbreviation of prescription writing that is our English meaning of equivalents of PR. PRN என்னது அதாவது லத்தீன் வேர்டில் கொடுத்துருக்காங்க. PRN லத்தீன் வேர்டில் கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க இதை வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் ப்ரிஸ்கிரிப்ஷன் மேனரில் எப்படி சொல்லுவோம் எப்படி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி சொல்லுவோம் anyone knows about 54 54 B அசினீடு சொல்லுவோம். PRN அசினீடு. விச் டைப் ஆஃப் சப்போசிட்டரிஸ் ஆர் கால்ட் அஸ் பேசசரிஸ். பேசசரிஸ்னு எந்த வழியில் கொடுக்குறத நம்ம பேசசரிஸ் சொல்லுவோம். 55க்கு டி வெஜினஸில் கொடுக்குறதா நம்ம பேசசரிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் த டேப்லெட் மெட்டீரியல் டு டைவால்லே ஒட்டிக்கிறது. அதான் அதிஷன்ங்கிறது வந்து டேப்லெட்டோட இந்த டைவால் இருக்குங்களா அதில் ஒட்டிக்கும். மேலே அப்பர் பஞ்ச் இருக்கும் லோவர் பஞ்ச் இருக்கும். இந்த லோவர் பஞ்சில் டையிங்பாங்க இந்த இடம் தான் டையிங்பாங்க. ஸோ இந்த டையில் வந்து என்ன பண்ண ஒட்டிக்கும் அதுக்கு பேர் தான் வந்து அடிஷன்ங்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் மோட்லிங்னா டிஸ்கலரைசேஷன் ஆஃப் அந்த டேப்லெட் சொல்லுவோம். ஸ்டிக்கிங்னா ஸ்டிக்காக இருக்கிறது. பிக்கிங்னா மேலே அப்பர் பஞ்சில் ஒட்டிக்கிறது. கேப்பிங்னா டாப் அண்ட் பாட்டமாக பிரியுது. இப்போ என்ன வரும் 56க்கு எஸ் ஸ்டிக்கிங் தான் கரெக்டு தான் ஸ்டிக்கிங் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் டிரான்ஸ்மியூஷன் பாட்டில் ஆர் மேட் ஆஃப் டிரான்ஸ்மியூஷன் பாட்டில் இருக்குல்ல அது எதில் மேட் ஆஃப் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. சோடா கிளாஸில் தான் டிரான்ஸ்மியூஷன் பாட்டில் வேணும். டெம்பரேச்சர் அண்ட் டைம் யூஸ் டு மாஸ் ஹீட்ஸில் என்ன டெம்பரேச்சர் என்ன இது டைம் யூஸ் பண்ணுறாங்க மாஸ் ஹீட் ஸ்டெரிலைசேஷன் 58. ஆமாம் ஏ 120 30 minutes மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டிஸ்போசபிள் சிரஞ்ச் ஆர் மேட் ஆஃப் டிஸ்போசபிள் சிரஞ்ச் இருக்குல்ல அது வந்து எதனால் மேட் ஆஃப் ஆயிருக்கு 59. ஆப்ஷன் ஏ பாலிப்ரோபிலன். Disposable syringe is made up of polypropylene is a disposable syringe. ஓகேவா. The Western process can be used to Western process வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 60க்கு எஸ் கோட் டேப்லெட். எஸ் the Western process can be used to கோட்டிங் டேப்லெட் வந்து Western process அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 61 கொஸ்டின் டிப் டியூப் இருக்குல்ல ஏரசோல்ஸில் வந்து ஒரு டிப் டியூப்னு ஒன்று இருக்கும். ஏரசோல்ஸில் வந்து இந்த ஏரசோல் கண்டெய்னர் இருக்குல்ல இது இருக்கும் ஏரசோல் கண்டெய்னரு. இதில் வந்து ஒரு டியூப்னு ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப் மேட் ஃப்ரம் த ஃபாலோவிங் எதனால மேட் ஆஃப் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க.
61 ஆமாம்மா. சி ஆமாம் கரெக்ட். PEG பாலிஎத்திலீன் கிளைக்கால். நெக்ஸ்ட்டு நார்மல் சாலின் சொல்யூஷன். என்னது? கண்ணை மூடி அடிக்கணும். 0.9% ஆஃப் சோடியம் குளோரைடு. 62க்கு ஆப்ஷன் சி. ஓகே. ஆஸ்மாட்டிக் பெல்லட் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் அஸ். ஆஸ்மாட்டிக் பெல்லட்ஸ் இருக்குல்ல, ஆஸ்மாட்டிக் பெல்லட்ஸு இது வந்து எக்ஸ்டென்சிவ்லி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க? ஆஸ்மாட்டிக் பெல்லட்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு. ஆமாம் 63. பி ஆப்ஷன் பி கண்ட்ரோல் ரிலீஸ். ஆஸ்மாட்டிக் பெல்லட் வந்து கண்ட்ரோல் ரிலீஸ் ஆகும். ரொவால்ஃபியா கிளைசரேசியா கேன் பி சைஸ் டு ரிடெக்ஸ். என்னது கட்டரமில் தானே வரும்? 64. ரொவால்ஃபியா சிறப்பு. எஸ் கட்டரமில் கரெக்ட். ரொவால்ஃபியா அண்ட் கிளைசரேசியா சைஸ் ரிடக்ஷன். வாட் இஸ் த எமுலிஷன் ஆனது? 2 இமிசிபிள் லிக்விட் தானே. ஆப்ஷன் ஏ தானே. 65. 2 இமிசிபிள் லிக்விட். நெக்ஸ்ட் 66. மில்க் மெக்னீசியா இஸ் எ ப்ரிப்ரேஷன் கண்டெய்னிங். ப்ரிப்ரேஷன் கண்டெய்னிங் பிட்வீன் 7 to 8.5% ஆஃப் என்ன இருக்கும்? அதாவது மில்க் மெக்னீசியா இருக்குல்ல, அதில் 7 to 8% வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தானே இருக்கும். ஆப்ஷன் ஏ தானே. 66. ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 67. 67. ஐசோடானிசிட்டி கேன் பி அட்ஜஸ்டட் பை. 67. சி கரெக்ட். போத் ரெண்டுமே வருது. ஐசோடானிசிட்டினா என்ன வருது? ஐசோடானிசிட்டினா சோடியம் குளோரைடு ஈக்குவலன்ட் மெத்தட், ஃப்ரீஸ் பாயிண்ட் டிப்ரெஷன் மெத்தட். சோடியம் குளோரைடு ஈக்குவலன்ட் மெத்தடும் ஃப்ரீஸ் பாயிண்ட் டிப்ரெஷன் மெத்தடும் ரெண்டுமே வருது. ஐசோடானிசிட்டியில் ரெண்டுமே வருது. கோல்டு க்ரீம் மீன்ஸ் என்னது? 68. பி கரெக்ட். கோல்டு க்ரீம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேனிசிங் க்ரீம். இது கோல்டு க்ரீம் வந்து 2வது ஓ வந்திருக்கா, அது ட்ரிக்ஸு. WO அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே வந்து வேனிசிங் க்ரீமுக்கு அப்படி இல்லை, அப்படி ஆப்போசிட் O/W வேனிசிங் க்ரீம். வேனிசிங் க்ரீம் வந்து O/W, இது வந்து W/O. ஓகேவா? இட்ஸ் கிளியர். நெக்ஸ்ட் the principle of moist heat sterilization இருக்குல்ல, 69th moist heat sterilization பிரின்சிபல் வந்து ப்ரோட்டீன் கோயாகுலேஷன் தான் moist heat sterilization பிரின்சிபல். ப்ளூம் ஸ்ட்ரென்த் யூஸ் டு செக் த குவாலிட்டி. ப்ளூம் ஸ்ட்ரென்த் எதுக்கு? ஜெலாட்டின் தான் செக் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்து நினச்சலாம். ப்ளூம் ஸ்ட்ரென்த் இஸ் யூஸ் டு செக் த குவாலிட்டி ஆஃப் ஜெலாட்டின். ஜீட்டா பொட்டன்ஷியல் இஸ் யூஸ்டு ஃபார் எவாலுவேட்டிங். ஜீட்டா பொட்டன்ஷியல் வந்து எதுக்கு எவாலுவேட் பண்ணுவோம்? 71. ஏ ஆமாம். சஸ்பென்ஷனுக்கு ஜீட்டா பொட்டன்ஷியல் நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை. ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசஸ். கரெக்டு தானே? ஆப்ஷன் ஏ தானே. 72. டி ஆப்ஷன் டி எல்லாமே வருது. சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் டெம்பரேச்சரோ, டிக்ரீஸ் விஸ்காசிட்டி எல்லாமே ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் த ஹீலிங் ஏஜென்ட் யூஸ்டு இன் ஹேண்ட் க்ரீம் இஸ். ஹீலிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஹேண்ட் க்ரீமுக்கு. அது என்ன ஹீலிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க கேட்குறாங்க. 73. என்ன ஹீலிங் ஏஜென்ட்? யூரியா. பி ஆப்ஷன் பி கரெக்ட். இஸ் ஹீலிங் ஏஜென்ட் ஆஃப் ஹேண்ட் க்ரீம். ஓகேவா? க்ரீம்ங்கிறது என்னது? ஆயில்மெண்ட்டா இல்லை பேஸ்ட்டா சஸ்பென்ஷனா எமல்ஷனா? 74. எஸ் எமல்ஷன். 74. எமல்ஷன் இஸ் க்ரீம். ஓகே, எமல்ஷனுங்கிறது க்ரீமில் வந்து ஆயில் ப்ளஸ் வாட்டர் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் 75 கொஸ்டின். 75th கொஸ்டின். பியூரிட்டி ஆஃப் வாட்டர் கேன் பி அசஸ்ட் டு டிட்டர்மினிங் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். அது பியூரிட்டி ஆஃப் வாட்டர் வந்து எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? pH, ரீஃப்ராக்டிவிட்டி, விஸ்காசிட்டி, கண்டக்டிவிட்டி தானே. நம்ம பியூரிட்டி ஆஃப் வாட்டர் என்ன வரும்? கண்டக்டிவிட்டி தானே வரும். 75th கொஸ்டின். எஸ் D2 கண்டக்டிவிட்டி. பிளட் பிளாஸ்மா அண்டு பிளட் சீரம் ப்ரிப்ரேஷன்ஸ். பிளட் பிளாஸ்மா பிளட் சீரம்லாம் எப்படி பண்ணுறாங்க? ஃப்ரீஸ் வராது. வேக்கம் ட்ரையர், ஸ்ப்ரே ட்ரையர். ஃப்ரீஸ் தானே வரும். ஃப்ரீஸ் தான் வரும். ஆப்ஷன் ஏ. 73. 76. ஏ ஃப்ரீஸ் பாயிண்ட். ஃப்ரீஸ் ட்ரையரில் தான் என்ன பண்ணுறாங்க? பிளட் பிளாஸ்மா பிளட் சீரம் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எமல்ஷன் ஆர் விச் டைப் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம். எமல்ஷனுங்கிறது மோனோவா, எந்த பையா, இதெல்லாம் பார்த்துனே சொல்லிடலாமே. பி ஆமாம். 77 பி. எஸ் பி பைபேசி. நெக்ஸ்ட் மில்க் இஸ் எக்ஸாம்பிளா. மில்க் வந்து என்னது? ஆப்ஷன் சி எஸ் எமிலிஷன். 79. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரக். 79. ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரக் செலினியம் சல்ஃபேட்.
ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரக் வந்து செலினியம் சல்ஃபேட் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரக் இஸ் செலினியம் சல்ஃபேட் யூ மைண்ட் விட்டமின் டேப்லெட்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபார்முலேட்டட் அஸ் விட்டமின் டேப்லெட் வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணுறாங்க விட்டமின் டேப்லெட்டை எப்படி ஃபார்முலேட் பண்ணுறாங்கன்னா எப்படி பண்ணுறாங்க ஹைப்போடெர்மிக் டேப்லெட்டா சப்ளிமெண்டல் டேப்லெட்டா மோஸ்ட்லி விட்டமின் டேப்லெட்ஸ் ரெடி பண்ணுவாங்க ஆமாம் 80 டி சிஓபிள் டேப்லெட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க விட்டமின் டேப்லெட்ஸ் தயாரிக்கிறாங்க கால்சியம் குளுக்கோனேட் கேன் பி அசைடு பை கால்சியம் குளுக்கோனேட் வந்து எப்படி அசைட் பண்ணுறாங்க 81 சி காம்ப்ளெக்ஸ் மெட்ரிக் டைட்ரேஷன் தான் அது கால்சியம் சி மீன்ஸ் சி அப்படின்னு வச்சுக்கோங்க சி மீன்ஸ் சி கால்சியம் குளுக்கோனேட் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் மெட்ரிக் அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கெமிக்கல் நேம் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இதோட கெமிக்கல் நேம் என்ன வரும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் 82 ஆமாம் டி ஆப்ஷன் டி கால்சியம் சல்ஃபேட் தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸ் டு டிடெக்ஷன் போரிக் ஆசிட் டிடெக்ட் பண்ணுறது அது 83 ஆமாம் 83 டர்மரிக் தான் வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் டு டிடெக்ஷனாக போரிக் ஆசிட் டர்மரிக் நல்லா வச்சுங்க டர்மரிக் ட்ரக்ஸ் இஸ் யூஸ் டு டிடெக்ஷன் ஆஃப் போரிக் ஆசிட் இந்த பேரியம் மீல்னு எதை சொல்கிறாங்க 84 டி பேரியம் சல்ஃபேட் சிப்ரோஃப்ளாக்சின் என்னது 85 குயினோலன் 2 வந்திருக்கா இங்கேயும் 2 வந்திருக்கு இதுக்கு ட்ரிக்ஸ் என்னென்னா இங்கேயும் 2 வந்திருக்கு அதே மாதிரி இங்கேயும் 2 வந்திருக்கு அதை வச்சு சொல்லலாம் ஆனால் இதுலேயும் வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது இதில் தான் வந்து குயினின் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்கு ஃபஸ்ட் குயினோலன் அதுதான் டிஃப்ரென்ஸ் நான் பார்க்கணும் ஓகேவா புரிஞ்சிச்சா அப்போ ஆன்சர் என்ன வரும் குயினோலன் சிப்ரோஃப்ளாக்சின் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் யூஸ்டு டு ஸ்டிபாட்டிக் 86 டி அலும்னா ஸ்டிபாட்டிக்னா அது டைபாட்டிக் கூட சொல்லலாம் ஸ்டிபாட்டிக் அலும் ஓகேவா குளோரோப்ரோமாசின் இஸ் an antipsychotic drug processing குளோரோப்ரோமாசின் இஸ் a antipsychotic drug processing 87 சி phenothiazine chlorpromazine is antipsychotic drug which of this is a major cation in intracellular fluid கீழே இருக்கிறதுல எது வந்து இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் கேட்டயானிக் இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் எது எதுன்னு கேட்குறாங்க கேட்டயானிக் இன்ட்ராசெல்லுலர் இது 88 இன்ட்ரானது பொட்டாசியம் தானே வரும் 88 பொட்டாசியம் அது எப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க இப்போ வந்து ஒரு செல் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே பொட்டாசியம் எப்பவுமே இருக்கும் வெளியே வந்து இந்த சோடியமும் கால்சியமும் சுற்றிட்டு இருக்கும் இப்படி செல்லில் நல்ல வேலை சுற்றி இருக்கும் ஸோ குளோரைடு இருக்கும் வெளியே ஸோ இதெல்லாம் உள்ளே போகும் இந்த பொட்டாசியம் வெளில வரும் இதுதான் ப்ராசஸ் ஸோ இந்த ப்ராசஸில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ வந்து இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் கேட்குறாங்க உள்ளே இருக்குது இன்ட்ரானா உள்ளே ஸோ அது வந்து இன்சைட் ஆஃப் த செல்லில் பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கும் மேஜராக இருக்கும்னு சொல்கிறோம் வேறு அதில் பெருசாக ஒன்றும் இல்லை அக்யூவா ரெஜியா மிக்சர் ஆஃப் அக்யூவா ரெஜியா அப்படின்னா அது 89 பி HCl ப்ளஸ் HNO3 HClனா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HNO3னா நைட்ரிக் ஆசிடும் HNO ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன சொல்லுவோம் அக்வா ரெஜியா அப்படின்னு சொல்லுவோம் பேர் வச்சுக்கோங்க அக்வா ரெஜியா அவங்க 2 பேருக்கு அக்வாங்கிறது HCl ரெஜியாங்கிறது HNO3 அப்படின்னு ஆக வச்சுக்கிட்டா ஹவு மெனி காக்கேஞ்சியல் வெர்டிபிரே ஃபியூஸ்டு ஃப்ரம் த டு ஃபார்ம் காக்கேஞ்சியல் ஃபோன் என்ன சொல்கிறாங்க காக்கேஞ்சியல் ஃபோனை வந்து எவ்வளோ வந்து ஃபியூஸ் பண்ணியிருக்கு டு ஃபார்ம் ஹவு மெனி எத்தனை வந்து ஃபியூஸ் பண்ணியிருக்கு காக்கேஜியல் வெர்டிபிரேலேருந்து காக்கேஜியல் போனில் எத்தனை ஃபியூஸாக இருக்குது 90 சி 4 போன் வந்து என்ன பண்ணியிருக்கு ஃபியூஸ்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் லார்ஜஸ்ட் டார்சல் போன் இருக்கிறதுலே லார்ஜஸ்டான டார்சல் போன் எது எஸ் கால்கேனஸ் நார்மல் ரிதமேட்டிக் இம்பல்சஸ் இஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் த பாயிண்ட் இன் த கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட் ஒரு கண்டக்டிங் சிஸ்டம் ஹார்ட்டில் வந்து நார்மலான ரிதமிக் இம்பல்சஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது அது எந்த பாயிண்டில் 92 பி சினோ ஏட்ரியல் எஸ்ஏ நோடு தான் வந்து என்ன பண்ணுது எஸ்ஏ நோடில் தான் வந்து ஹார்ட் இருக்கா அந்த ஹார்ட்டில் நம்ம 4 போர்ஷனாக பிரிக்கலாமா இங்கே வந்து இந்த ஏட்ரியல் இது வென்ட்ரிக்கல் இது ரைட்டாக இது ரைட்டாக அதேமாதிரி ஏடிஎம் இது வென்ட்ரிக்கல் இப்படி இருக்கா இந்த சைடு ஹார்ட்டு இந்த பக்கம் ஒரு வால் போகும் இங்கேருந்து வரும் இந்த சைடு லங்ஸ் இருக்கும் ஓகேவா இந்த சைடு லங்ஸ் இருக்கும் லங்ஸுக்கு போயிட்டு அது இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிளட்டு வந்து இங்கே உள்ளே வரும் ஓகேவா அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த வழியாக வரும் ஓகேவா அது வந்து சுப்ராவென்ட்ரிகலாக இருப்பாங்க ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பிளட் வரும் வந்துட்டு இங்கே வரும் வென்ட்ரிகளுக்கு வரும் லெஃப்ட் ஏட்ரியல் வென்ட்ரிகல் வரும் வந்துட்டு இங்கே என்னெல்லாம் பிஸ் பண்ணி நேராக இங்கே போகும்
இங்கே போயிட்டு நேராக என்ன பண்ணோம், இந்த ஏடிஎம்லேருந்து ரைட் ஏடிஎத்துலேருந்து என்ன பண்ணோம், இந்த சைடு நேராக லங்ஸுக்கு போகும். இது இம்ப்யூர் பிளட்டாக போகும். அப்புறம் உள்ளே வரும்போது பியூரிஃபைடு பிளட்டாக வரும். வந்துட்டு அப்புறம் ஆல் ஓவர் த பாடியில் இது பண்ணணும். ஸோ இதில் திக்கஸ்ட் வால் எதுன்னு கேட்பாங்க. அது வந்து இந்த இடம் தான் திக்கஸ்ட் வால். ஓகேவா, நான் புரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கும் இப்போ இந்த கதைக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த கதை எப்படின்னா, அதாவது ஹார்ட் இருக்கா, ஹார்ட்டில் வந்து இம்பல்சஸ் வந்து பாஸ் ஆகும். இங்கே ஒரு இம்பல்ஸ் இருக்கும், அது வந்து என்ன பண்ண முடியும், கரண்ட்டை பாஸ் பண்ணும். அதான் எஸ்ஏ நோடு ஃபேஸ் மேக்கர் ஆஃப் காஸ். ஹார்ட்டும் வந்து இதுதான் ஃபேஸ் மேக்கர் ஹார்ட்டு தான். அப்படியே இம்பல்சஸ் பண்ணணும். இங்கே வந்து எஸ்ஏ நோடு ஏவி நோடு இருக்கும். ஏவி நோடு எஸ்ஏ நோடு. ஸோ எஸ்ஏ நோடில் தான் கரண்ட் ஃபஸ்ட்டு பாஸ் ஆகும். ஓகேவா, அப்புறம் நெக்ஸ்ட் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் சேம்பர் ஆஃப் ஹார்ட் ரிசீவிங் வீனஸ் பிளட் ஃப்ரம் த ஹோல் பாடி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் சேம்பர், கீழே இருக்க எந்த சேம்பர் வந்து ஹார்ட் ரிசீவ் வீனஸ் பிளட் ஃப்ரம் த ஹோல் பாடியிலேருந்து வீனஸ் பிளட்டை மட்டும் இருக்கிற எந்த சேம்பரு ஹார்ட்டில் இருந்து ரிசீவ் பண்ணுது வீனஸ் பிளட்டை ஹோல் பாடியிலேருந்து, எந்த டைம் எந்த இது ரிசீவ் பண்ணுன்னு கேட்குறாங்க. அவன் 93 தான். பி ரைட் ஏட்ரியம். தான் அந்த ஹோல் பிளட்டை என்ன பண்ணுது, வீனஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கேல் பிளாடர் வந்து எங்கே வந்து லொக்கேட்டாக இருக்குது. ஆமாம், ஆப்ஷன் சி தான் ரைட் ஹைப்போக்ரோன்ட்ரிக் ரீஜியன். ஹைப்போசோன்ட்ரிக் ரீஜியன், ரைட் ஹைப்போட்ரோன்ட்ரிக் ரீஜியன்ஸ். இதான் வந்து கேல் பிளாடரோட லொக்கேஷன். ஓகேவா, மறந்துடக்கூடாது. ரைட்டு ஹைப்போசோன்ட்ரியாக் ரீஜியன். 95 DNA replicates and transcriptions in the function of which subcellular organelle. 95 DNA replications and transcription in the function of which subcellular organelle. 95 என்ன கொஸ்டின்? சி. சி தான், நியூக்ளியஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுது இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் சப்செல்லுலார் ஆர்கனலே. ஓகேவா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் விச் சப்செல்லுலார் ஆர்கனலே. இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே அந்த ஜீன் சம்மந்தப்பட்டு தானே வருது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த நியூக்ளியஸ்லாம் நடக்கும். நியூக்ளியஸுக்கு இன்னொரு பேர் வந்து பிரெயின் ஆஃப் செல் சொல்லுவாங்க, செல்லோட பிரெயின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுது. ஓகேவா, சப்செல்லுலார் ஆர்கனலே. நெக்ஸ்ட்டு டியோடினம் இஸ் சிச்சுவேட்டட். டியோடினம் அதாவது டியோடினம், ஜிஜினம், இலியம் சொல்லுவோமா, இது ஸ்மால் இன்டெஸ்டைனோட பார்ட்டு. இல்லை டியோடினம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 96க்கு அப்பர் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அப்பர் பார்ட்டில் தான் வந்து இந்த டியோடினம் இருக்குது. ஆப்ஷன் ஏ. அட் த அப்பர் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் 96. ஓகேவா, நெக்ஸ்ட் 97 விச் ஆஃப் த ஃபாலோவிங் நாட் போன் லெக் இன் ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியில் லெக்கில் இது போனே கிடையாது, லெக் போன் கிடையாது. அப்போ எது அப்படின்னா ரேடியஸ், திபியா, ஃபியூமர், ஃபிபுலா. என்ன வரும், ஃபியூமர் என்ன வரும், 97 ஏ. ரேடியஸ் தான் கரெக்டான ஆன்சர். ரேடியஸ் வந்து ஹேண்டில் வரும், லெக்கில் வராது. ஸோ பிட்டரி கிளாண்ட் இஸ் பிரசன்ட் இன். பிட்டரி கிளாண்ட் தெரியுமா, மாஸ்டர் ஆஃப் கிளாண்ட். 98. ஆமாம், ஆப்ஷன் ஏ. பிரெயினுக்கு பிலோவில் இருக்குமா பிட்டரி கிளாண்ட், ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இருக்கும். ஓகே, 99 பைல் ஜூஸ் இஸ் செக்ரீட்டட் பை. பைல் ஜூஸ் வந்து இங்கே செக்ரீட் ஆகுது. 99 பைல் ஜூஸ் லிவர் தான் செக்ரீட் ஆகுறது, லிவர் தான். வெயின் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஆர்டரிஸ். வெயினையும் ஆர்டரிஸையும் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுவோம், எது மூலமாக நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணுறோம்? அதாவது வால் டு கண்ட்ரோல் டைரக்ஷன் ஃப்ளோ, தின்னர் வால்ஸ், ஸ்ட்ராங்கர் வால்ஸ், நேரோ லூமன். ஆப்ஷன் டி தான் வரும். டி வருமா? இல்லை 100 தானே. ஆப்ஷன் ஏ தான், தின்னர் வால்ஸ் வச்சு தான் பிரிக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து வெயினை விட ஆர்டரிஸ் வந்து தின்னாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம தின் வால்ஸை பற்றி தான் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, இது கிடையாது. வால்ஸ் டு கண்ட்ரோல் டைரக்ஷன் ஃப்ளோ இதுவும் கிடையாது, நேரோ லூமன் கிடையாது, ஸ்ட்ராங் வால்வும் கிடையாது. ஓகேவா, தின்னர் வால்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். வெயின் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஆர்டரைஸ் இன் ஹேவ். ஓகே, டுடே வந்து 100 MCQ வந்து பார்த்துருக்கோம் இந்த இதில். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு என்னென்னு செக் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர்ஸை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபார்மா டேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் 2 வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இதில் இருக்க 100மே ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் இருக்க 100மே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால்